இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் இந்த சில வாரத்திலே ஒரு பிரபலமான யூடியூபர் ஒருவர், பல காரியங்களை பற்றி அலசுபவர், நல்ல அறிவாளி என்று பெயர் வாங்கியவர் ஒருவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி அழகாக அப்படி லாவகமாக ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார். என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தாருங்க, அவர் செத்துட்டார்னு நினச்சி அவரை இறக்கி அப்படியே துணியில் பொதிஞ்சு உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். செத்துட்டாங்கன்னு நினச்சி பாருங்க, இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அதாவது அவர் உயிர்த்திட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அவர் சாகவே இல்லை, அதனால அவர் அப்படியே உள்ள இருந்து எழுந்து வந்துட்டாருன்னு சொல்றதுக்கு வரான். பாருங்க, எப்போ ஏற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ இப்படிலாம் பேசலாமா? இப்படி பேசுகிறார்கள். இப்படி பேசுபவர்கள் ஒரு பைத்தியம், இல்லாவிட்டால் அறிவு இருக்கு நினச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள், அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது ஏதோ 4 பேரால் அப்படியே அடிச்சு ஊருக்கு வெளிப்புறமா அடிச்சு கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்ற மரணம் அது இயேசு கிறிஸ்து மரணம் இல்லையா? யாருக்கோ தெரியாமல் எங்கேயோ நடந்த ஒரு காரியமா? இல்லை. அது பாருங்க, யாரோ ஒருத்தர் கொடுத்த தண்டனையா? இல்லைங்க. அது அரசாங்க தண்டனை, அரசாங்க சிலுவை மரணம். அது அந்த சிலுவை மரணம் என்பது அது ரோமையர்களுக்கென்றே உள்ள ஒரு அரசாங்க தண்டனை முறை. வேற எந்த உலகத்தில் வேற யாருமே அதை கடைபிடிக்காத முறை. அப்படிப்பட்ட ஒரு முறையில் அவர் மரணிக்கப்பட்டார். யாரால் தண்டிக்கப்பட்டார்? அரசாங்கம். சாதாரண அரசாங்கமா? ஏதோ ஒரு சின்ன நாட்டுக்கு அரசாங்கமா? அது இல்லைங்க. உலகம் முழுமையும் ஆண்டு கொண்டிருந்த ரோமை அரசு அப்பொழுது, அந்த நேரத்தில் எப்படி இங்கிலாந்து உலகம் முழுமையும் அரசாங்கம் செலுத்தியதோ அதே போன்று அதற்கு முன்னே ரோமியர்கள் தான் அங்கே அரசாங்கம் செலுத்தின அந்த ஒரு தருணம் பாருங்க. அவர்கள் தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே இங்கே காடமமும் இங்கே மிளகும் வாங்குற அந்த தன்மை அவர்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய அரசாங்கம் என்றால் அவர்களுடைய மொழிகளை நாம் இன்றும் உபயோகப்படுத்துகிறோம். இன்றும் நம்முடைய சட்ட காரியங்களில் எல்லாம் அவர்களுடைய மொழி, அந்த லத்தீன் மொழியின் வார்த்தைகள் தான் இன்று ஆங்கிலம் போல நமக்கு தெரிகிறது. லத்தீன் மொழியின் வார்த்தைகள் பலவை இன்று இருக்கிறதே பார்க்கிறோம். வேறுபட்ட மிக வேரூன்றிய ஒரு அரசாங்கம் அது. அரசாங்க அந்த ரோமை எழுத்துக்களை நாம் சமீப காலம் வரை உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருந்தோம் இல்லையா? அப்படியே கோடு போட்டு எல்லாம் எழுதுறதெல்லாம் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம், உலகை வென்ற அந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை அது. இப்போ ஒரு தூக்கு கையில் ஒருத்தர் தொங்குறாரு, அவர் செத்துட்டாருன்னா நம்ம அரசாங்கத்தில் அது எப்படி என்ன செய்வாங்க? டாக்டர் அதை உறுதிப்படுத்தணும், அவர் தூக்கு கயிறுல தொங்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்புறம் தான் தூக்கு கயிறுலேருந்து இறக்குவாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் இல்லை, இறக்குவாங்க அதுக்கப்புறம் இல்லையா? அதே மாதிரி தான் உலகம் முழுமையும் ஆளுகின்ற அவ்வளோ பெரிய அரசாங்கம் அந்த தண்டனை அது சிலுவையில் மரணித்து விட்டார் என்று சொல்லாமல் அவரை இறக்கி வைக்க முடியுமா? எவ்வளவு லாவகமா பேசுகிறார்கள் பாருங்க. இவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள், நாம் தெரிந்தவர்கள். ஆனால் நாமும் எப்படி பேசுறோம்னா, நமக்கும் உப்புச்சப்பு இல்லாம கிறிஸ்துவ பத்தி பேசுவோம். அப்ப ஆணித்தரமாக தெரிந்தவர்கள் நாம் அப்படி பேசுவோமா? அப்படி பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படி மரணித்தார். அப்போ அதை வைத்துத்தான் உலக அரசுகள், உலக அரசாங்கங்கள், உலக வரலாறுகள் அவருடைய மரணத்தை வைத்து, அவருடைய அந்த பிறப்பை வைத்து 2ஆக பிரிக்கிறது பாருங்க. வரலாற்றையே பிரிக்கிறது. அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்த ஒரு அரசாங்க உறுதி செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மரணம் அது. நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசு மரணித்து உயிர்த்து விட்ட பிறகு என்னென்ன நடந்தது என்று இன்று நம்ம நற்செய்தியில் படிக்க போறோம். அப்ப நம்ம சொல்றபடி அந்த மரணம் அரசாங்கத்தினால் பதிவு செய்யப்பட்டது. ஆகவே அன்றிலிருந்து அவருடைய உலக வரலாறு கிமு கிபி என்று பிரிகிற அந்த ஒரு தன்மை அளவுக்கு அவர் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மரணம். உயிர்ப்பு பதிவு செய்யப்பட்டதானா? இல்லை, அரசாங்கத்தால் அவருடைய உயிர்ப்பு பதிவு செய்யப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கடவுள் அதை செய்ய வைக்கவும் இல்லை. ஈஸியா பண்ணிருக்கலாம். மரணம் கொடுத்தவன்கிட்டே போயிட்டு உயிர்த்து நின்று காமிச்சிருக்கலாம், டேய் நான் உயிர்த்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கலாம். ஆனால் அவரை செய்யலையா? ஈஸியாக செஞ்சிருக்கலாம் தானே. 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் காட்சி அளித்தார்னு வேதாகமம் சொல்லுது. ஆனால் தன்னை மரணத்திற்கு உட்படுத்தினவர்களை அவர்களிடம் போய் அவர் காட்சி அளிக்கவில்லை. அப்போ என்ன நடக்குது? அதனால்தான் நம்ம இன்னைக்கு அதை எப்படி, அந்த உயிர்ப்பை எப்படி நாம சொல்றது? மரணமே
அரசாங்கம் சொல்லிடுச்சுங்க, உலகமே சொல்லிடுச்சு. உயிர்ப்பை எப்படி சொல்வது, யார் சொல்வது? அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, அந்த உயிர்ப்புக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னாங்க. அதான் அந்த சாட்சியம் பகர்வது என்பது. நம்ம இன்னைக்கு கண்ட காரியத்துக்கும் சாட்சியம் பகர்றோம். இங்கே சரியாயிடுச்சு, அங்கே சரியாயிடுச்சு, இங்கே வந்துருச்சு, அங்கே போயிடுச்சு. இந்த சாட்சியம் மண்ணாங்கட்டி சாட்சியம் இது எல்லாராலும் இல்லை. நிறைய இடத்துல நிறைய இடங்கள்ல குணம் நடந்துட்டு தான் இருக்குதுங்க, அதெல்லாம் இருக்குது. அது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? அவருடைய உயிர்ப்புக்கு சாட்சியமாக இருப்பது முக்கியம். அப்போ அந்த 12 அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர் உயிர்ப்புக்கு சாட்சியமாக நின்றார்கள். ஏன்னா உங்களோட பழகினாரே, உங்களெல்லாம் குணப்படுத்தினாரே, உங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரே, உங்களெல்லாம் பண்ணாரே, உங்களோடு இருந்தாரே. அவர் உயிர்த்த பிறகு எங்களோடு சாப்பிட்டார், எங்களோடு பேசினார், எங்களோடு இருந்தார். இப்படிலாம் நடந்துச்சு, இப்படிலாம் நடந்துச்சுன்ட்டு அவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் இதற்கு சாட்சிகள் என்று சொல்கிறார்கள். அவங்க மட்டும் இல்லை தானே, 500க்கும் மேற்பட்டவர்கள் அவர் தான் சாட்சி கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவங்க எல்லாமே சாட்சிகள் தான், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அறிவிக்கும் சாட்சிகள். பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவம் நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த உயிர்ப்பை சாட்சியாக நம்மால் சொல்ல முடியுமா? கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை அவருக்கு சாட்சியாக நாம் நிற்க முடியுமா? அஃப்கோர்ஸ் நேரடியான காட்சிகள் நமக்கு இல்லை. பவுல் கூட சொல்றார் 2 கொரிந்தியர் 5:6, ஏனெனில் கண்கூடான காட்சி நமக்கு இல்லை, நாம் வாழ்வது விசுவாச வாழ்வு. அப்ப என்ன சொல்ல வராரு? விசுவாச வாழ்வினால் உயிர்த்த கிறிஸ்துவை ருசித்திருக்கிறோமா, அனுபவித்திருக்கிறோமா, விசுவசித்திருக்கிறோமா? அப்போ அதை சார்ந்த சாட்சியம் தான் செல்லுபடியாகும் இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆமாங்க, அவர் இருந்தாருங்க, புதுமையெல்லாம் செஞ்சாருங்க, அவர் சிலுவையில் மரணிச்சாருங்க, அவ்வளோ எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சது தானே, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது பதிவேடுகள். ஆனா உயிர்த்தார் அப்படின்றதுக்கு இன்னை வரைக்கும் நாம யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சாட்சிகள். அப்ப இந்த சாட்சியம் பகர்வது என்பது இப்படித்தான் பகர முடியும். இந்த உயிர்ப்பு என் வாழ்க்கையில் என்ன செய்தது, எதை கொண்டு வந்தது, அப்படி சொல்வதுதான் சாட்சியம் இல்லையா? கோயில் ரொம்ப அழகா இருக்குது, இங்க ரொம்ப அழகா வழிபாடு செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, நான் போனேன், முத்துனேன், வச்சேன், அங்க இந்த ஒப்பு கொடுத்தேன், இது நான் காணிக்க கொடுத்தேன், இப்படிலாம் செய்யறதா கிறிஸ்தவம்? இது எல்லோரும் செய்கிறார்கள். அவரவர்கள் மதத்தில் அவரவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 10ஓடு 11ஆக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அதோட உயிர்ப்புக்கு சாட்சியாக இருப்பதுதான் கிறிஸ்தவம். அப்படித்தான் கிறிஸ்து பரவ வேண்டியவராக இருக்கிறாரே ஒழிந்து இப்பேற்பட்ட கிறிஸ்து அல்ல. பெரிய பில்டிங்கும் அந்த இதுவும் எல்லாம் நிறைய இதெல்லாம் பண்றது, எது இந்த சமூக சேவை அது இதெல்லாம் பண்றதுனால கிறிஸ்தவம் அப்படியெல்லாம். அந்த கிறிஸ்தவம் கேலிக்குள்ளாகப்படுகிறது. இதோ இப்ப பாருங்க, FRCA வரப்போகிறது. FRCA என்ற அந்த சட்டம் கொண்டு வரப்பட போகிறது. அது காங்கிரஸ் காலத்திலே போடப்பட்ட சட்டம். இப்பொழுது அது வாழ்க்கை முறையாக வரப்போகிறது. அது அரசாங்க நடைமுறைக்கு வரப்போகிறது. யார் தடுத்தாலும் நிற்க போகிறது இல்லை. ஆகவே இந்த பில்டிங்கு இது எல்லாமே அரசாங்க உடைமையாக்கப்படும் கொஞ்ச நாள்ல. அதுதான் நடக்க போகுது, ஃபைனலா அதுதான் நடக்க போகுது. ஆகவே இது பொய்த்து விட்டது. இந்த காரியங்கள் எல்லாம் பொய்த்து போகிறது. இந்த சொத்து சேர்க்கிறது, இந்த பிசினஸ், இன்ஸ்டிடியூஷன் ஓரியன்ட் கிறிஸ்டியானிட்டி, அது அடி வாங்க போகிற நிலைமைக்கு வந்து விட்டது இப்பொழுது. இதோ பிஜேபி ரொம்ப அழகா கிளீன் பிளான்ல இப்போ இறங்க போறாங்க. கொஞ்ச நாள் தான், அழகா வந்துடும். அது இப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? வெறும் சர்ச் தான் நம்மகிட்ட இருக்கும். நம்மகிட்ட வேற எந்த பில்டிங்கும் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அது அங்கே போயிடும், அரசாங்க பொது உடைமையாக்கப்பட்டு விடும். ஆகவே வெறும் சர்ச் தான் இருக்கும். அந்த நேரத்தில் தான் நமக்கு உணர்வு உண்டாக போகிறது. ஆஹா ஆஹா ஆஹா, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாளும், என்ன செய்ய வேண்டியது என்ற உணர்வு உண்டாக போகிறது. கிறிஸ்து அதுக்குள்ள வந்துருவாருங்க, இயேசு கிறிஸ்து வந்துருவாரு. ஆகவே உணர்வற்ற நிலையில் நாம் இருப்பவர்கள் இங்கே விடப்பட்டு விடுவோம். இப்பொழுதே நாம் உணர்வு பெற்றுவிட்டால் நாம் இத்தகைய கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம் உயிர்த்த கிறிஸ்துவின் சாட்சிகள் என்ற உணர்வை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லாவிட்டால் நம்ம உணர்வற்று இருந்தோம் என்றால் ஆண்டவரே நம்மளை சொல்லுவாரு, இன்னைக்கு யூஸ் பண்ற வேர்டு தான், அறிவில்லாதவர்களே, மந்த புத்தி உள்ளவர்களே என்ற வார்த்தை. அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில வருகிறது. என்னன்னு படிக்கலாமா? பாருங்க, லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 வசனங்கள் 13 to 35.
நமக்கு தெரியும் தான், இந்த ரொம்ப அடிக்கடி நம்ம படிக்கிற வாசகம். அவர்களில் இருவர் எருசலேமிலிருந்து 7 கல் தொலைவில் இருந்த எம்மாவுஸ் என்ற ஊருக்கு போய் கொண்டிருந்தார்கள். நடந்ததெல்லாம் பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டே சென்றனர். இப்படி பேசி உசாவுகையில் இயேசுவே அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழி நடக்கலானார். உயிர்த்த இயேசு அவர்களோடு வழி நடக்கிறார். அவரை கண்டுகொள்ளாதபடி அவர்கள் பார்வை தடைப்பட்டு இருந்தது. ஏன் அந்த தடை? இந்த தடை எது? என்ன இந்த தடை? இரண்டால் அவர் உயிர்த்தார் என்பதை பார்ப்பதற்கான தடை. அவர் இறந்தார் தெரியும், பேசிட்டே போறாங்க, அவங்களே சொல்றாங்க உனக்கு மட்டும்தான் தெரியலையா அப்படின்னு இயேசுவே சொல்றாங்க. ஏன்னா அவர் எப்படிலாம் சாகடிச்சாங்க, எப்படிலாம் பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியுது. உயிர்த்தார், அது அவர் உயிர்த்த ஆண்டவரே வந்து கண் முன்னால் நிற்கும் பொழுதும் அவர்கள் பார்வை தடைப்பட்டிருக்கிறது, பார்க்க முடியல. இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள், பல பேருடைய நிலைமைகள் இப்படிதான் இருக்குது. ஆமா, புதுமை பண்ணாரு, நம்ம அது கொளுத்தணும், மெழுகுதிரி கொளுத்தணும், அந்த கனி கொடுத்தோம், அது பண்ண இதெல்லாம் ஓகேங்க. உயிர்த்த ஆண்டவர் வந்து நினைக்கிறாருன்னா நமக்கு தெரியாதுங்க. உயிர்த்த ஆண்டவர் பத்தி என்ன நினைக்கிறா அப்படின்னா நமக்கு அது சொல்ல தெரியாதுங்க. நாம ஏன்னா நம்ம அதுக்கு சாட்சிகளா இல்லை. ஏன்னா உண்மையிலேயே இந்த குறை, இந்த அறிவற்ற தன்மை என்பது உண்மையிலேயே முழுமுதற் காரணமாக நாம இருக்கிறோமானா இல்ல, நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணி நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பிசாசு கூட்டம். நம்மளை அடிமைப்படுத்தி, ஏனென்றால் உயிர்ப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்க தயங்குவது, அது செய்யவே செய்யாது. அப்போ ஆமா, இன்னைக்கு நம்ம திருவிருந்து கொண்டாடுறோம், எல்லாமே பண்றோம். நான் கத்தோலிக்க திருச்சபையை சொல்றேன், மத திருச்சபையில சிலது இருக்கா என்னன்னு தெரியாது. பட் இங்க என்ன செய்யறோம்னா, இது கிறிஸ்துவின் உடல், இதை வாங்கி உண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இது கிறிஸ்துவின் ரத்தம், இதை வாங்கி பருகுங்கள். அவரே குடிச்சுப்பார், நமக்கு தர மாட்டார். என்னது கிறிஸ்துவின் ரத்தம்? அது மீட்பின் கிண்ணம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதுதான் மீட்பை கொடுக்கக்கூடியது என்று சொன்னார். ஆகவே அந்த அடையாளமாக கூட நம்மளால் அதை செய்ய முடியக்கூடிய அந்த உரிமை நமக்கு இல்லாம போச்சு. அந்த கிண்ணத்தை நீங்க நானும் தொடவும் முடியாது. அது யாரு? அது குறிப்பிட்ட ஜனங்கள் தொடர்றதாக இருக்கிறது, குறிப்பிட்ட அந்த குருக்கள் தொடக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. அவங்களே தொடப்பாங்க, அவங்களே வச்சுப்பாங்க, எல்லா குசினி வேலை எல்லாம் அங்கே நடக்கும். அடுக்கலையில் எல்லா வேலை செய்யற மாதிரி அங்கே வேலையெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். பாருங்க, அது நம்மளால செய்ய முடியாது. ஏனென்றா நீ வேற நான் வேற, நீங்க நுழையாத, அது நீ வேணா, அது என் இடம். இதுதான் என்னது? பழைய உடன்படிக்கை. குருக்கள் உள்ளே நிற்பாங்க, திரைச்சியில இருக்கும். அப்புறமா வெளியேறியர்கள், அப்புறமா இந்த மக்கள் எல்லாம் நிற்பாங்க, எல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அது நிலைமைதான் இருக்கு. அப்போ கத்தோலிக்க திருச்சபை, நம்முடைய திருச்சபை எப்படி இருக்குதுன்னா பழைய உடன்படிக்கையின் அடையாளங்களை சுமந்து இருக்கிறது ஒழிஞ்சு புதிய உடன்படிக்கைக்குள்ள ஓரல. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடையாளம் மட்டும் ஒரு சிலரால் கையாளப்பட்டு மற்றவர்கள் அதை பெறாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ரைட்? பீடத்துக்குள்ள கூட இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா போயிடக்கூடாத நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. அப்போ ஒரு ஹாலில் எல்லாம் இணைஞ்சு ஒரே சகோதரத்துவமாக உட்காரக்கூடிய நிலைமை இன்னைக்கு கிடையாது. மீட்டிங் அட்டன் பண்றபடி எல்லோரும் ஒரு முதுகை பார்த்து ஒரு முதுகை பார்த்து உட்கார நிலைமை இருக்கிறது, முகத்தை பார்த்து உட்கார நிலைமை இல்லாமல் இருக்கிறதே பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? சகோதரத்துவம் இல்லாததனுடைய அடையாளம். பொதுவாக அழைக்கப்படுவது, பொதுவாக செய்யப்படுவது. இது மீட்பின் கிண்ணம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லப்பட்ட அந்த உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பை காண முடியாதபடி இவர்கள் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய கண்கள் கட்டப்பட நம்மை கையளித்திருக்கிறோம். அறிவில்லை அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாருல்ல, நானா கேட்கிறேன்? யாரும் ஆண்டவர் தான் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? அவர்களுள் ஒருவரான கிளியோப்பா என்பவர் அவருக்கு மறுமொழியாக, இயேசு எருசலேமில் உள்ளவர்கள் தான் என்ன நடந்ததுன்னு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. இயேசு என்னதுன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இயேசுவை இப்படி எல்லாம் அமைச்சாங்க, கல்லறை பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எப்படி சொல்றது என்ன பாருங்க. எங்கள் பெண்களில் சிலர், எங்களை சார்ந்த பெண்கள் சிலர் எங்களை திகைக்க செய்தனர் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய குழந்தைத்தனமான ஒரு திகைக்க செய்தனர் அப்படின்னா என்ன சொன்னாங்களாம்? அவங்க போனாங்களாம் கல்லறைக்கு, அங்க பார்த்தாங்களாம் இயேசு இல்ல, உயிர்த்திட்டாருன்னு ஒரு வானதூதர் சொன்னாராம். எங்களுக்கு பயங்கர திகைப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற இந்த அப்போஸ்தலரை பார்க்க நம்ம அவங்கள கிண்டல் செய்யணும்னு தோணும் சில நேரம். இல்ல, என்னடா இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கும் பொழுது அவர் எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு? வேதாகமத்திலேயே 3 முறை அவர்களுக்கு அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா எத்தனை முறை சொல்லியிருப்பாரு இல்லையா? 3ஆம் முறை அவர் சொல்லும் பொழுதும் சொல்றாரு, இப்பொழுது நாம் எருசலேமுக்கு போகிறோம், நான் புறவினத்தார் கையில் கையளிக்கப்பட போகிறேன், அவர்கள் என்னை அவமானப்படுத்தி என்னை என்மேல் துப்பி என்னை சாட்டையால் அடித்து சிலுவை மரணத்திற்கு கையளிப்பார்கள், ஆனா நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன். இதுதான் அவர்களுக்கு சொன்னார் இயேசு கிறிஸ்து. புரியலையா? இப்ப இயேசு கிறிஸ்து உயிர்ப்பாருன்னு கூட அவங்களுக்கு தெரியலையா?
திகைத்து போகிறார்கள். எதற்கு? பெண்கள் வந்து பார்த்து சொன்னோன்னா திகைக்க செய்தனர். எவ்வளவு ஒரு மேட்னஸ் இல்லையா? உயிர்ப்பை அறியாத அந்த ஒரு நிலையை, புரிந்து கொள்ள முடியாத நிலை என்பது எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு நிலையாக இருக்கிறது பாருங்க. இன்று நம்முடைய திருச்சபை நம்மை மடையர்களாகி வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் உணரவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்றாரு, அறிவில்லாதவர்களே, மந்த புத்தி உள்ளவர்களே. என்ன சொல்றாரு அவரு? எங்கள் தோழரும் சிலர் அப்படியே இருக்க கண்டனர், அந்த கல்லறைக்கு போய் அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நோக்கி, அறிவில்லாதவர்களே, இறைவாக்கினர்கள் கூறியதெல்லாம் விசுவசிப்பதற்கு மந்த புத்தி உள்ளவர்களே, மெசியா இப்பாடுகளை பட்டண்டோ மகிமையடைய வேண்டும் என்று சொல்லி மோஈசன் முதல் இறைவாக்கினர்கள் அனைவரும் எழுதி வைத்த வாக்குகளிலிருந்து தொடங்கி தம்மை குறித்த மறைநூல் பகுதிகளுக்கெல்லாம் விளக்கம் தந்தார். சென்ற வாரத்தில் நான் சொல்லியிருந்தேன், என்ரிச்மெண்ட், அந்த விளக்கப்படுத்துதல், அந்த செறிவூட்டுதல், அந்த கழிவுகள் நீங்கப்படுதல். ஆகவே அது இந்த மைண்டை ஷார்ப் பண்றது, ஷார்ப்பாக்குகிறது, அப்படியே அறிவு கூர்மைப்படுத்துதல், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஆனா அதை நம்ம திருச்சபையில் இப்போ யாரும் அதை செய்ய மாட்டாங்க, அதை செய்யவும் மாட்டாங்க, செய்ய விட மாட்டாங்க. ஆனா உனக்கு என்ன, உன் கை காலை கட்டி வச்சிருக்கிறாங்களா? வீட்டில் உன் பைபிள் இல்லை, நீ எடுத்து படிக்க மாட்டியா? நீ படிச்சேன்னா ஆண்டவர் நேராக தான் சொல்றாரு, யார் யார் எடுத்து படிக்கிறீங்களோ அங்கே அவர்கள் கேட்க கேட்க நான் கொடுப்பேன் இல்லையா? நீ கல்லை கேட்டா, நீ அப்பதை கேட்டா கல்லை கொடுப்பேன், நீ அது விளையாட நான் நல்லா செய்வேன்ப்பா, நீ பரிசுத்தாவை கேட்கும்போது நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் போனேன் வந்து பரிசுத்தாவை உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாரு அப்படின்னு சொல்றாரு. புரிய வைக்கிறதுக்கு நீ பைபிள் எடுக்கணும்ல, நீ வார்த்தை கேட்கணும்ல. வார்த்தை படிக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே புரியாது. சும்மா கேள்வி ஞானத்துல எல்லாமே வந்துடாது, அது ரொம்ப முக்கியம்தான். ஆனா நீ வார்த்தையை நீ படிக்கிற வரைக்கும், நேருக்கு நேர் நீ ஈடுபடுற வரைக்கும் உன்னால் அறிவு பெற முடியாது, உன்னால் ஞானம் பெற முடியாது. நேருக்கு நேர் ஈடுபடணும். 1000 வழிபாடு செய், 1000 காரியம் பண்ணு, 1000 மெழுகுதிரி கொளுத்து, என்ன வேணா செய்ய, மண்ணு போட்டு நடந்து போ, முட்டி போட்டுட்டு போ, உருண்டுட்டு போ, காவி ட்ரெஸ் போட்டுட்டு போ, எல்லா கன்றாவையும் நீ செய்யலாம். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நீ செய்யலைன்னா உருப்பட முடியாது. உன் வீட்டின் அறை கதவை தாளிட்டு தனிமையில் உன்னை காணும் கடவுளோடு, தேவனோடு, உன் அப்பாவோடு நீ பேச கத்துக்கோன்னு சொல்றாரு. அதை நீ என்ன வரைக்கும் நீ செய்யலைன்னா, அறிவில்லாதவனே, மந்த புத்தி உள்ளவனே, சாம்பிராணியே, எல்லாமே தகுதி நமக்கு. எப்போ நீ அதை செய்றியோ அப்போ உன்னோடு கடவுள் உறவாடுவார், உனக்கு தெளிய வைப்பார். என்ரிச்மெண்ட் அங்கதான் கிடைக்குமே ஒழிஞ்சு வெளியே இல்லை. இந்த பெரிய சொத்து, இந்த பெரிய புதையல் நம் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. வீடு, குடும்பம், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் ஆதியிலிருந்து சொல்லிட்டு வர்றார். ஆகவே நீ கொண்டாடுகிற எது? இந்த நற்கருணை கொண்டாட்டம் சொல்றோம், யூக்ரிஸ்டிக் செலிப்ரேஷன், திருவிருந்து, திரு ரத்தம், இதெல்லாம் போய் இன்னொருத்தர்கிட்ட கை நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என் வீட்டில் செய் அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். அதை வீடுகளில் கொண்டாடு, அப்படிதான் யாத்ராகமத்திலிருந்தே பார்க்கிறோம். அப்படித்தான் ஆதி கிறிஸ்தவர்களும் அதை வீடுகளில் அப்பம் பிட்டார்கள் தான் நம்ம படிக்கிறோம். எங்க போச்சு இப்போ? மாட்டிக்கிட்டோம் பாருங்க. யாருக்கிட்டையும் நம்முடைய உரிமையை எல்லாம் யாருக்கிட்டையும் நம்ம கொடுத்துட்டு, எனக்கு குடுறாடே, கொஞ்சம் குடுறா படா, அப்புறமாவா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நாம மாற்றி இருக்கிறோம். உண்மையிலேயே அடிமைகளாக நாம் இருக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் தான் உயிர்த்தெழ வேண்டும். பழைய காலத்தில் இங்கே நிறைய பேரை கூட்டிகிட்டு போனாங்க, அடிமைகளாக கூட்டிட்டு போய் வேலை செய்ய வச்சு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளும் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள் என்று நம்ம படிக்கிறோம்ல. எந்த வரலாறுகளை நம்ம படிக்கிறோம். நம்ம தமிழர்கள் கூட அப்படி நிறைய இடங்களில் போய் அடிமைகளாகவே வாழ்ந்தார்கள் என்று படிக்கிறோம். அவர்களுக்கு அறிவு புகட்டாமல், அவர்களுக்கு பெரிய நல்ல வாழ்க்கையை கொடுக்காமல் அடிமைகளாக வைத்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் அதில் நம்ம அடிமைகளாகப்பட்டிருக்கிறோம். நம்ம சொல்றோம்ல, மதமாற்றம் செய்கிறார்கள், மதமாற்றம் எங்கேயுமே செய்யல, நம்ம வீட்டில் தான் ஆரம்பிச்சிச்சு மதமாற்றம் இல்லையா? அறிவு தெளிந்து கிறிஸ்துவை விசுவசித்து ஞானம் பெற்ற பிறகுதான் கொடுக்கப்படுகிறது ஞானஸ்நானம். நாம் எப்படி ஆக்கப்பட்டோம்? குழந்தையிலேயே நம் ஒப்புதல் இல்லாமலே, சரி என்று சொல்லாமலே, நம்மை குழந்தையிலேயே கூட்டிக் கொண்டு போய் நம்மை அடிமைப்படுத்துவது. இது பேர் அடிமைப்படுத்துதல். என்னங்க கிறிஸ்தவனாக தானே ஆக்கியிருக்கிறாங்க? ஒன்றும் ஆக்கலைங்க. நீ கிறிஸ்தவனே கிடையாது. முதல்ல நம்மை அடிமைப்படுத்தினார்கள்.
நம் ஒப்புதல் இல்லாமல் நாம் கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டோம். இதுதான் மத மாற்றம். இதுதான் மத மாற்றம். இதுக்கு பேர் தான் மத மாற்றம். வெளியே இல்லைங்க, நம்ம வீட்டில் நாமளே மத மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமாங்க. இப்போ ஒரு ஜாதியில பிறந்துட்டானால அவனுக்கு பேர் குத்தப்படுகிறது, அவன் அந்த ஜாதிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையில் தான் அவனுக்கு எல்லா தேவைகளும் எல்லா நிலைமைகளும் நம்ம நாட்டில் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போன்றுதான் நான் என் விருப்பம் இல்லாமல் நான் கிறிஸ்தவனாக நான் பெயர் குத்தப்பட்டிருக்கிறேன். கரெக்ட் தானே? எனக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா? நான் புரிஞ்சு கிருஷ்ணா யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அவருக்கு நான் எனக்கு அவர் என்ற அந்த நிலைமைக்குள் நான் போகாம நான் கிறிஸ்தவனாகவே முத்திரை குத்தப்பட்டு என் அறிவு தெளிவு எனக்கு ஏற்படாமலே எனக்கு புது நன்மைன்னு சொல்லி ஒன்ன கொடுத்து எல்லாம் கேலி கூத்துங்க. எல்லாம் கேலி கூத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே இது கேலி கூத்து. பரிதாப நிலை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் நாம் அடிமைகள் எப்படி நடத்தப்படுவார்களோ அப்படியே நாம் கடவுளால் நடத்தப்பட்டு மடிந்து போவோம். உரிமை குடிமகனாக கடவுள் நாம் அடிமை இல்லை, உரிமை குடிமகன் என்று பவுல் அன்னைக்கே சொல்றாருன்னா இன்னை வரைக்கும் நம்ம அதை உணரலைன்னா அப்படிதான். இதோ புதுநன்மை வாங்குறாங்க, இந்த உறுதி பூசல், அது நடக்குது பாருங்க. இதெல்லாமே ஒரு கேலி கூத்தாக செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க. சின்னதுலேயே அறியாமலே ஞானஸ்நானம் நமக்கு கிடைக்குது. அதுவே இன்வாலிட். பிகாஸ் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானம் பெற்ற பிறகு அறிவு தெளிந்து கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டு ஆதி கிறிஸ்தவர்கள்ல அப்படிதான் நடந்தது. குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்ப கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு இந்த புதுமை வாங்கிட்டு வர பிள்ளைங்களை அடுத்த நாள் நான் கூட கேட்டிருக்கிறேன், வெளியே இந்த கிறிஸ்துவன் உடல்னா என்ன ரத்தம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா சொல்ல தெரியலங்க. எதுவுமே சொல்ல தெரியல. அது கிறிஸ்துவன் உடல் சொல்ல தெரியுது, அவ்வளவுதான். ஏன் எப்படி ஏது தெரியல, ஒண்ணுமே தெரியல. ஏன்னா தெரியக்கூடிய வயசு இல்லைங்க அது. அந்த வயசுல எப்படிங்க புரியும்? அந்த வயசுல எப்படிங்க புரியும்? அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், வெளியே நான் கேட்கிறேன், வெளியேவும் ஒயின் கொடுக்குறாங்க, வெளியேவும் ஒயின் கிடைக்குது, இங்க உள்ளேயும் நீ ஒயின் குடிச்சு என்னடா டிஃபரன்ஸ்? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கலாம்னா வெளியே உள்ளது கசக்கும், ஏன்னா எல்லாரும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி வைக்கிறாங்க, கசக்கத்து போல இருக்கு. இங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னான். இவ்வளவுதான் அவர்களுடைய இதுவா? ஒரு திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அறிமுகம் செய்யும் வயதாது. இப்படித்தான் ஒன்றொன்றுமே நடக்குது. எல்லாமே இப்படிதான் நடக்குது. திருமணம் என்றால் என்ன, கிறிஸ்தவ திருமணம் என்றால் என்ன, ஒரு புரிதல் கிடையாது, ஒரு அறிதல் கிடையாது. ஒரு மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதாகமத்தில் தெளிவா இருக்கு. ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெளிவு. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரே ஒரு சாங்கியமாக ஒரு சம்பிரதாயமாக அது நடந்து முடிகிறதை பார்க்கிறோம். அவசரமாக எல்லாம் நடத்தி முடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? நேரம் பார்க்காதான்னு சொன்னா பார்ப்போம், நேரம் பார்த்து எல்லாம் பண்ணி. ஆகவே இங்க நடப்பது எல்லாமே ஒரு என்ன சொல்வதென்றால் ஒரு மதிக்கப்படக்கூடிய பரிசுத்தமான காரியமா சுத்தமா இல்லை. அந்த பரிசுத்தத்தை மறைப்பார்கள் சில பேர் நின்று. புதிய ஏற்பாட்டில் குருத்துவம் என்ற ஒரு அந்தஸ்து கிடையாது. கிறிஸ்துதான் குரு. ஆகவே கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள் போகிறவர்கள், உயிர்ப்பின் அந்த மாட்சிமைக்குள் போகிறவர்கள், பாவ மன்னிப்படைந்தவர்கள் எல்லாமே குருக்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது நமக்கு தெரியும் தானே? இல்லை நீ வீட்டில எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, இங்க வந்தாதான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ற நிலை ஒன்றுச்சு. ஆண்டவர் இந்த குருத்துவத்தை, இந்த அப்பம் பிடுதலை, இந்த நற்கருணை கொண்டாட்டம் என்று நாம சொல்கிற இந்த திருவிருந்தை வீட்டில தான் செய்ய வச்சார். இயேசு கிறிஸ்து கோயில போதிச்சாரு, சினகோகில போதிச்சாரு, அங்க பண்ணார் இங்க பண்ணார். ஆனால் அவர் பாஸ்கா விழாவை கொண்டாடியது ஒரு வீட்டின் மாடி அறையில். மறுபடியும் அந்த மாடி அறையில் தான் அவர்களை வந்து சந்திக்கிறார். கோயில்ல போய் சந்திக்கல, கட்டடங்கள்ல போய் சந்திக்கல, வீட்டுல தான் சந்திச்சாரு. முதல்ல நாம செய்ய வேண்டியது, நாம் யார் என்று அறிந்து, நாம் நம்முடைய மகத்துவத்தை அறிந்து, அழைப்பின் மேன்மையை அறிந்து, நாம் இந்த வேதாகமத்தை எடுத்து படித்து, இதான் கடைசி காலம். இப்போ அது ரொம்ப சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாலெல்லாம் இந்த சான்ஸ் நிறைய கிடைக்காம அலைகழிக்கப்பட்டு இறந்து போனவர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குது. அறிவு தெளிவு நம்ம பெறலைன்னா கஷ்டம். இது கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்லி அவனே குடிச்சுக்கிறான் அப்படின்னா இது என்ன ஒரு அபகரிப்பு இல்லையா? விசுவாச அபகரிப்பு. நாம் விசுவாசம் அடைந்து விடக்கூடாது, அறிவு பெற்று விடக்கூடாது என்று நினைக்கிறது. படிக்கக்கூடாது, நீங்கள்லாம் படிக்கக்கூடாது. எவன் ஒருத்தன் படிக்கிறானோ அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து அப்படின்னு சொன்ன இந்திய நாட்டில் உள்ள பெரியவங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே. என்ன வித்தியாசம் இங்க நடக்கிறதுக்கும் அப்ப சொன்னவங்களுக்கும் இப்ப செய்யறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரொம்ப கஷ்டம். என்ன நடக்குது பாருங்க. இவர்களை தான் சொல்றாங்க,
இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அவ்வளவோ சொல்லியிருந்தாரு, நான் உயிர்ப்பேன் உயிர்ப்பேன் உயிர்ப்பேன். எதுவுமே அவங்களுக்கு தெரியல, உணர முடியவில்லை. அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா அவர்கள் நினைத்த இயேசு வேற. ஆனா உயிர்ப்பினுடைய அந்த மேன்மை அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அப்போ அவர்கள் அற்பம் பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் கண்டுகொண்டார்கள், கண்கள் திறந்தன என்று பார்க்கிறோம். கண்கள் திறந்தன. இப்போ கூட அப்பத்தை ஒரு வீட்டில் தான் போய் விட்டார், ரைட்? கண்கள் திறந்தன, ஓடுறாங்க திருப்பி. வந்த வழிக்கே ஓடி அவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அங்கே அவங்க வெயிட் பண்ணுறாங்க, இவங்களும் போய் சேர மறுபடியும் இயேசு கிறிஸ்து அங்கே தோன்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதான் இந்த வாசகம். நம் கண்கள் திறக்கப்படணும்னா நம்ம வீட்டுக்குள்ள கிறிஸ்து வரணும். கிறிஸ்துவை நாம் யாருக்கிட்டையோ கொடுத்துட்டு அடகு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எதையாவது எப்படி மீட்க முடியும்? ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தர் கொடுத்துட்டோம்ல, மீட்கிறது கஷ்டம். கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. கிறிஸ்து உன்னை ஆலயமாக கொள்கிறார். கட்டடத்தை அல்ல, உன்னை ஆலயமாக கொள்கிறார். ஆனா நீ உன் கிறிஸ்து வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிறிய. அப்ப எப்படி உன்னை ஆலயமாக அவர் கொள்ள முடியும்? நீயே வெளியே போய் தேடுறியாப்பா, உன்னை எப்படி ஆலயமாக கொள்ள முடியும்? பொது வழிபாடு அவசியம், மிக முக்கியமானது. சகோதரத்துவ வழிபாடு மிக முக்கியம். அதை விட மேலானது, பரிசுத்தமானது, மேம்பாடானது எது? வீட்டிலே நீ செய்கிற அந்த தொடர்பு, கடவுளோடு இருக்கிற தொடர்பு. ஆனால் பாருங்க, நம்ம திருச்சபையில் விடவே மாட்டான். வீட்டில் ஒருத்தன் ஜெபம் செய்கிறான், வீட்டில் ஒருத்தன் கடவுளோடு தொடர்புல இருக்கிறான். அவன் என்ன செய்ய முடியும்? முதலிலே கடவுளோடு தொடர்பு கொள்ள நாம் நம்மை தாழ்த்த தான் முடியும். முதல்ல, அப்பா நீ உனக்கு யாரு? அண்ட சராசரங்களின் தேவனாக இருக்கிற தேவனே, முன்னால நான் ஒரு தூசிப்பான்னா நம்ம ஆரம்பிக்க முடியும். ஆகவே நம்முடைய பலகீனங்களை ஒத்துக்கொள்வோம். நேற்று கூட ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா, அந்த பாவம் இந்த பாவம்லாம் நிறைய பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ தந்தையே, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்குங்க. உங்க ரத்தம் என் மேல் தெளியப்பட்டிருக்கிறது, மேலும் தெளியப்படுவதாக, நான் மேலும் மேலும் பரிசுத்தம் அடைவனாக. இப்படிலாம் சொன்னப்பறம் தான் நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கவே ஆரம்பிக்க முடியும். தேவைகளை பேசவோ வேற ஏதாவது பண்ணவோ எல்லாம் பண்ண முடியும். இப்போ இந்த தொடர்பு அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய உறவு மேம்பட்டு, கடவுளோட அந்த உறவு மேம்பட்டு நிற்கும். இப்போ ஒருத்தன் நம்மளை கூப்பிடுறான், இந்த பாரு உன் பாவத்தெல்லாம் என்கிட்ட சொல்லி பாவ சங்கீதம் பண்ணுன்னு சொன்னா சரியானதா? அது நான் தான் நேரடி தொடர்பில் இருக்கிறேன்னு என்னை கூப்பிட்டு பாவ சங்கீதம் நான் தான் உனக்கு கொடுக்கணும், நான் தான் உன்னை மன்னிக்கணும்னா பாருங்க, இப்படித்தான் நான் குறுக்க இருக்கிறேன், நான் பூசாரி என்று சொல்கிற இந்த நிலைமைக்குள் தான் நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நாம் நம்முடைய மேன்மை அறியாது இருக்கிறோம். கடவுள் நம்ம மேல் ஊதினார், எவன் வழியாகவே ஊதி, அவன் நம்மளை ஊதலைங்க. கடவுள் நம்மை நேரடியாக ஊதி இருக்கிறாரு. அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு நேரடியாக கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நாம உணரலன்னா இன்னைக்கு அவர் சொல்ற வார்த்தை சரிதானே? அறிவில்லை, மந்த புத்தி. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? இந்த மாதிரி பல பேரை பின்பற்றுகிறோம். நம்முடைய மேன்மை அறியாத பாருங்க, ரோமையர் 3:25, விசுவாசத்தின் வழியாய் செயல்படும் பரிகார சாதனமாக இயேசுவை கடவுள் இரத்த பலி ஆக்கினார். இலவசமாக நமக்கு அதை பெற்றுக்கொண்டோம். நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக மாறி இருக்கிறோம். இதை நம்ம உணர்வதில்லை. நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? நீ பாருங்க, 1 கொரிந்தியர் 7:23, நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்கள். அதை நம்ம உணர்றோமா? மனிதர்களுக்கு அடிமையாக வேண்டாம் சொல்றாரு அந்த வார்த்தை. மனிதர்களுக்கு அடிமையாகாதீர்கள். ஆகவே கிறிஸ்து அவர் தான் நமக்கு டைரக்டர். மனிதர்களுக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம உணர்றோமா இதை? இன்னைக்கு பாருங்க, 2வது வாசகத்துல பேதுரு சொல்றாரு, ரொம்ப கிளீனா சொல்றாரு பாருங்க. நான் சொன்னது காரியத்தை 1:17-21 பேதுரு சொல்றது என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க வழி வழியா யாரோ பண்றத கழுத மாதிரி அப்படியே அவங்க பின்னாலே பாருங்க என்ன சொல்றாரு. நீங்கள் தந்தையன் அழைக்கும் இறைவன் ஆளை பார்த்து தீர்ப்பு கூறாதவர், அதனால் அவனவன் செயல்படி தீர்ப்பு கூறுபவர். அவனவன் செயல்படி. அதனால் நீங்கள் இவ்வுலகில் அந்நியனாய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோரிடமிருந்து வழி வழியாய் வந்த பயனற்ற நடத்தை நின்று உங்களை விடுதலையாக்குவதற்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். உங்கள் முன்னோர்களின் அந்த பயனற்ற பாருங்க, இன்னைக்கு இப்படித்தான் வழி வழியாக வருகிற இந்த மூதாதையர் பின்பற்றின இந்த மலட்டு காரியங்களை எல்லாம் நாம பின்பற்றிக்கிட்டே இருந்தா எப்படி சரியாகும்? சொல்றாருல, விலை கொடுத்தாயிற்று, வா தனியா வா, படி, வேதாகமத்தை படி,
கடைசி நாட்கள் இது. படிக்கணும். படிச்சா நாம கடவுளோடு நேரடி தொடர்புக்குள்ள நம்ம போக முடியும். அவருடைய மேன்மையை அறிய முடியும். யாராவது கேட்டா நம்ம சொல்ல முடியுமா? உயிர்ப்பை பற்றி உனக்கு என்ன தோணுது? உயிர்ப்புனா என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தாருங்கிறிய, என்னையா உயிர்த்தா? அவர் உயிர்த்தா உனக்கு என்னையா? உனக்கு அவருக்கு என்னையா அப்படின்னு கேட்டா நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது? டக்குன்னு சொல்ல முடியுமா? எதையாவது? அவ்வளோ மந்த புத்தி, அவ்வளோ அறிவின்மை நம்மோட குடிகொண்டு இருக்கிறது. அவருடைய உயிர்ப்பு நமக்கு என்ன கொண்டு வருகிறது? எதையாவது சொல்ல முடியுமா? 40 நாள் போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது நம்ம திருச்சபை. அசிங்கமா இல்லை? நீ போய் சர்டிஃபை பண்ணணுமா இயேசு கிறிஸ்து உயிர்த்தாருன்ட்டு? அதான் கவர்மெண்ட் ரெக்கார்ட் ஆச்சு, உலக வரலாறு ஆச்சு. நீ போய் என்ன சர்டிஃபை பண்ண போறது? உயிர்ப்பதற்கு, அவர் உயிர்த்தார் என்பதற்கு தானே சாட்சி தேவை. அதுதான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. நாங்க தான் அந்த சாட்சி. ஏன்னா உயிர்த்ததுக்கு அப்புறம் எங்களோட பேசினாரு, எங்களோட இருந்தாரு, எங்களோட சாப்பிட்டாரு, எங்களோட பேசினார், எங்களை அறிவை திறந்து வைத்தார். அவர் சொன்னபடி நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிற அந்த ஒரு நிலை நமக்கு உண்டாயிருந்தா அப்பதான் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். இப்படி செய்கிறவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்த உலகத்திற்கான கிறிஸ்தவர்கள், மத கிறிஸ்தவர்கள். தைரியமா சொல்லிக்கலாம், மதம், கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ வழி என்பது வேறு. இஸ்லாம் மதமாக இருக்கிறது, மார்க்கம் என்று சொல்கிறார்கள், அதனால் ஒரு மதமாகவே இருக்கிறது. ஆனால் வழி என்பது கிறிஸ்தவ வழியாக இருக்கிறது இல்லையா? வேதாகமத்தில் சில காரியங்களை எடுத்து அதை ஒரு மதமாக மாற்றி வைத்திருக்கிறது இஸ்லாம். சில காரியங்களை எடுத்து அதை மதமாக மாற்றி வைத்திருக்கிறது யூத மதம் இல்லையா? முதல் 5 புத்தகங்களை தனக்கான வைத்துக் கொண்டு அது ஒரு மதமாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது என்ன செய்கிறது? மொத்த பைபிளையும் கையில வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து, எல்லாத்தையும் எடுக்கிறது இல்ல, பைபிள் எல்லாம் கையில இருக்கு, ஆனா அதுல இருந்து கொஞ்சத்தை தான் எடுத்து இந்த கத்தோலிக்க திருச்சபை என்ற ஒன்று இருக்கிறது. மத திருச்சபை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட அழுக்கு நிறைஞ்சு கிடக்குது. நம்ம கிட்ட பித்தலாட்டம், பைத்தியகாரத்தனம் நிறைஞ்சு கிடக்குது, பண பிசினஸ் நிறைஞ்சு கிடக்குது, நம்ம கிட்ட மோசமான நிலைமைகள் இருக்கிறோம். எஃப்ஆர்சியை வரப்போகுது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட போறான். அப்புறம் நம்ம முடிக்க போறோம் உட்காந்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துருவாரு. யார் யாரு உஷாரா இருக்கிறாங்களோ, யார் யாரு எண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கிறானோ, யார் யாரு திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதோ அவன் தான் மேலே போறான். சொந்த அனுபவம் இருக்குதா? வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறியா? தனிமையிலே இயேசுவோடு உறவாடுறியா? கண்ட புக்கை படிச்சுக்கிட்டு அந்த ஜெபத்தை சொல்லிட்டு மூடி வைக்காத. அது இல்லை, அது ஜெப முறை கிடையாது. ஜெப முறை அது கிடையாது. உன் உள்ளத்திலிருந்து நீ பேசுவது, உள்ளத்தில் அவர் பேசுவதை நீ உணர்வது, கேட்பது, அதான் ஜெபம். அவர் சொல்றாரு பாருங்க, செமரி போன்ற கிறிஸ்துவின் விளைவிலிப்பதால் ரத்தம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு உன்னை மீட்டது. உலகம் தோன்றும் முன்பே முன்னறிய பெற்ற இவர் உங்களுக்காக இந்த இறுதி காலத்தில் வெளிப்பட்டார். உங்களுக்காக இந்த இறுதி காலத்தில் வெளிப்பட்டார். எப்ப சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து வந்தப்போ அவர்கள் வெளிப்பட்டார் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். இன்று இந்த இறை வார்த்தை என்ற இந்த வேதாகம புத்தகம், இந்த வேதாகமம் பல காலமாக மறைக்கப்பட்டு வைத்திருந்தது. இந்த இறுதி காலத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு 50 இயர்ஸ் தான் இது கையில இருக்குது, நம்ம கையில. இதுதான் இறுதி காலம். அப்போ வந்தார் இயேசு, வந்து போயிட்டாரு, மேல உயிர்த்துட்டாரு. அந்த விசுவாசம் ஏதோ நடந்தது. இன்னைக்கு பீட்டர் கூறுற அந்த இறுதி காலமாக இந்த இறை வார்த்தை நம்ம கையில இருக்குது. இதை படிக்கும் பொழுது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்னது அவர் எதையோ பொருளை தேடுறதுக்கோ, ஏதோ பொண்ணை தேடுறதுக்கோ, வீடை தேடுறதுக்கோ இல்லை, இறை வார்த்தையை பற்றி தான் சொன்னார். இந்த ஞானத்தை, இறை வார்த்தை ஞானத்தை கேட்பவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது இங்கதான் சொல்லியிருக்கிறாரு. நீ எடுத்து படிச்சோன்னா உனக்கு அது புரியும். டோன்ட் பிலீவ் மீடியேட்டர்ஸ், டோன்ட் பிலீவ் மீடியேட்டர்ஸ், தே வில் கன்ஃபியூஸ் யூ, ரைட்? இப்போ நம்ம ஸ்டாலின் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவன் மகன் இருக்கிறான், அந்த பையன், அவன் பேர் என்ன, அந்த உதயநிதி இருக்கிறான். அந்த தம்பி போய் அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் நேரடி கேட்டு இல்ல, அவர் துரைமுருகன்கிட்ட போயிட்டு நீ எனக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுனா கேவலமா இல்ல? அது கேவலம் இல்ல? அது துரைமுருகன் என்ன மீடியேஷன் பண்ண வேண்டியிருக்கு? இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட், ரைட்? ஆனா துரைமுருகன் கம்பல் பண்ணி கூப்பிடுறாரு, நீ எதையும் உங்க அப்பாட்ட கேட்காதப்பா, ஏன் வழியாவா, எல்லாமே தான், உன் பாவம் மன்னிக்கு பண்ணணுமா என்கிட்டவா, உனக்கு என்ன வேணுமா என்கிட்டவா, நான் உங்க அப்பாட்ட கிட்ட வாங்கி கொடுக்குறேன்னா, என்னையா இது, நாங்க 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கிறோம், நீ எங்கேயோ இருக்கிற, வந்துட்டு என்ன சொல்ற, நான் மீடியேட்டரா இருக்கிறேன்னு சொல்ற. இன்னைக்கு பாருங்க, இந்து கோயில்கள்ல நம்ம இந்த பிராமணர்கள் பண்ற அந்த காரியம் அப்படித்தானே இருக்கிறது. அவர்கள் எங்கேயோ நிக்க வைத்து நடுவில் நான் நிற்பேன்னு சொல்லி பிடிவாதமா நின்று அவர்கள் என்ன செய்யற காரியத்தை பாருங்க. எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நம்ம சாமியாருங்கன்னு சொல்றது, சாமியாருங்கன்னு யாரும் இல்லைங்க. புதிய ஏற்பாட்டில் சாமியாருங்களே கிடையாது. இறை விசுவாசத்திற்குள் நுழைந்தவர்கள், கிறிஸ்துவின் உயிர்ப்புக்குள் நுழைந்தவர்கள் அத்தனை பேருமே கிறிஸ்தவ திருக்கூட்டம், அரச குல திருக்கூட்டமாக இருக்கிறோம். ஆகவே நம்ம கிறிஸ்துவுக்குள் இணையான சகோதரர்களாக மாறிவிட்டோம். நடுவில் ஒருத்தர் வந்து நம்மளெல்லாம் வந்து விலைக்கு வைக்க வேண்டிய அவசியமோ, நீ அங்கே நில்லு, நீ இங்கே நில்லுன்னு சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை. இதெல்லாம் உணர்ந்து இருக்கிறோமா? மந்த புத்தி இருக்குதா? அறிவு இருக்குதா?
இந்த கேள்வி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இந்த கேள்வி நம்ம கேட்க முடியுதா? நம்ம அறிவு பெறணும், நம்ம முதிர்ச்சி அடையணும். அடிமையாக இருக்க முடியாது. அடிமையாக கூட்டிட்டு போயிட்டாங்க, நம்மளை அறியாமலே நம்மளை எல்லாம் பண்ணிட்டாங்க, அடிமையாக்கப்பட்டு விட்டோம். அது இல்லை, நாம உண்மையிலேயே உரிமை குடிமகனாக மாறணும்னா அறிவு பெறணுங்க. நாம யோசிக்கணுங்க. இதெல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டவன், அந்த உயிர்ப்பினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆழமா போயிட்டே இருக்கணும். என்ரிச்மெண்ட். கடவுள் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ரைட். இன்னைக்கு முதல் வாசகம் அப்படிப்பட்ட ஒரு வாசகம் தான். என்ன வாசகம்? கிறிஸ்துனா யாரு, எப்படி இருந்தாரு, எப்படி செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமே. நீங்க தானே அவரை கொன்னீங்க, வச்சிங்க. எத்தனை பேருக்கு அவர் உங்களுக்கு உயிர் கொடுத்தாரு, எத்தனை பேருக்கு கை காலெல்லாம் சுகமாக்கினாரு, எல்லாம் பண்ணினாரு. அவரை அங்க சாவுல கையடிக்கும் போது ஒருத்தனாவது இவர் நல்லவர், எனக்கு இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு, அவரை மரணத்துக்கு உட்படுத்தாத, அவர் நல்லவர்னு சொல்றதுக்கு எவனாவது வந்தியா? இல்லையே. அங்கே அவரை சிலுவைக்கு உட்படுத்தும்படி ஒரு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. ஆனால் பாருங்க, அவரை விடுவிக்கும்படி எந்த கூட்டமும் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் இவர் போய் பேசுறாரு. டேய், வந்தார்ல, உங்க முன்னால நின்னார்ல, எல்லாம் பண்ணார்ல, நீ என்ன பண்ண? ரோமேன்ட்ட கொடுத்து நீ அவரை சிலுவையில கையளிச்ச. ஆனா அவர் உயிர்த்திட்டார் தெரியுமா? அறிவு இருக்கா உனக்கு? அவர் உயிர்த்திட்டாரு, இப்ப வாத்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற பேதுருவுடைய அந்த பேச்சை தான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மனம் மாறினார்கள். 3000 பேர் மனம் திரும்பினார்கள். எங்க இருக்கிறன்னு யோசிப்பா. கிறிஸ்துவின் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும். ஆமென்.